Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஞானத்தை பொழுதுள்ள மாண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் எங்களுக்கு காதுகளை திறக்கப்படுத்த மாட்டவே. Father, in the mighty name of Jesus, I pray உங்க வார்த்தை எங்க பாதைக்கு ஒளியாக மாண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. எங்களோட உறவாடும் எங்களை வழி நடத்த மாட்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு வந்து 2 அரசர்கள் 2 அரசர்கள் இருக்கும். 2 அரசர்கள் 12வது அதிகாரம். இங்க ஜோவாஷ் அப்படின்ற ஒரு ராஜா, அவர் வந்து 7 வயசுல அவர் வந்து அரியணை, யூதாவின் அரியணையில வந்து 7 வயசுல வந்து அவர் ராஜாவா வந்து அதனால ஆழ முடியாதுன்றதுனால அவர் அந்த காலகட்ட ஒரு குருத்துவர் ஹை பிரீஸ்ட் ஜோதா அவர் தான் வந்து அவரை வழி நடத்தினதும் இந்த மக்களை வந்து ஆளுகின்ற மனிதனாக இருந்தார். ஜோவாஷ் வந்து அவர் கேட்டபடி, அவர் சொன்னபடி அவர் வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் கரெக்டா வந்து நடந்த ஒரு மனிதன். ஆனா எப்போ இவர் இறந்தாரோ, எப்போ அவரோட வழி நடத்தி கொண்டிருந்தவர் அந்த குருத்துவர் இறந்தாரோ, அப்போ வந்து கடவுளை விட்டு விலகி செல்ல ஆரம்பிச்சாரு. ஜோவாஷ் வந்து 2 குறிப்பீடு 24வது அதிகாரம் 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா இவர் இறக்கின்றார். அதுக்கப்புறம் அவரோட இருந்த மக்களை பேச்சை கேட்டு கடவுளை விட்டு விலகி செல்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எதனால? யாராவது நம்ம வழி நடத்துறதுக்கு இருந்தாங்கன்னா, யாராவது நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். ஆனா இவர் வந்து மற்றவர்கள் வந்து அவர் வழி தவறி பாவத்திற்கு வந்து கொண்டு செல்கின்றார். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இவர் வந்து 2 குறிப்பீடு 24வது அதிகாரத்துல 15ல இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்களா? யோயாத்தா நிறைய ஆயுள் கண்டு முதுமை எய்தி இறந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 130. அவர் இஸ்ரேலருக்கும் கடவுளுக்கும் அவரது இல்லத்திற்கும் நற்பணி செய்திருந்ததினால் அவரை தாவீதின் நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தனர். ஆனால் யோயாத்தா இறந்தபின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். ஆமீன். ஆமீன். 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் இறந்த உடனே வேற சில மக்களோட பேச்சை கேட்டு அவர் கடவுளை விட்டு விலகி செல்வதை பார்க்கிறோம். ஏன் சில சோதனைகள் வந்தாங்க, சில பேர் வந்து தவறான போதனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேர் தவறி போறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இதெல்லாம் வேறு இல்ல அவங்க உள்ளத்துல, அந்த வேறு வந்து ஆண்டவர் வார்த்தையில அவங்க அளவுக்கு தியானிக்கல, அவங்களுக்கு வேறு இல்லை. இப்ப இயேசு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பல பேர் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க கத்தோலிக்கிறாங்க, நீங்க வந்து சிலை வழிபாடு செய்யறீங்க, நீங்க வந்து இந்த அப்பத்தை வந்து பிரிட்டு சாப்பிடுறீங்க, இதெல்லாம் வந்து பலவிதமான கேள்விகள். நீங்க வந்து ஒரு மாதிரி பரிசெய்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குற்றச்சாட்டுகள். ஆனா அதுக்கெல்லாம் வந்து நம்ம பதறக்கூடாது. நம்ம மாதாமா நேத்திக்கு ஒரு பெண்மணி மெசேஜ் பண்ணிருந்தாங்க, மாதாமா வந்து மேல எனக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பலவிதமான பேர் வந்து நமக்கு எதிராக நம்ம கிட்ட வந்து நம்மள வழி தவறி போகிறதுக்கு பல பேர் இருப்பாங்க.
அதான் நம்ம கற்றுக்கணும். அவங்க அவங்க சொல்கின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராகவும் நம்ம வந்து ஏன் நம்ம வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆழமா புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு, எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 3ஆவது அதிகாரத்துல 15வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. அதுல வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சாட்சிக்கு நம்ம வந்து அது ஒரு நம்ம என்ன நம்புறோம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லி தர வேண்டியது நம்ம வந்து ஒரு கடமை. 1 பேதுரு 3:15 பாத்தீங்களா? உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமேன். ஆமீன். விடை அளிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோம். அதோட எதிர்பார்க்க. ஆனா பல நேரத்தில் நமக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. நம்ம தியானிப்பது கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை வந்து அந்த அளவுக்கு நம்ம தியானிப்பது கிடையாது. ஏன் வேறு எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரத்துல ஒண்ணு அவருக்கு வந்து இதோட நன்மைகள் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதுல வேறு இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா வேறு இல்லை. அந்த அளவுக்கு வந்து தியானிக்கும் போதுதான் இதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து அதை பத்தி அதிகமாக சிந்திக்கும் போதுதான் நம்ம அதுல நம்ம நிலை நாட்டு நிற்போம். மத்தேயு 13வது அதிகாரத்துல 3 இல்ல 4 விதமான மக்களின் உள்ளத்தை வந்து ஆண்டவர் காட்டுறாரு. சில விதைகள் ஆண்டவரின் வார்த்தை எல்லாருக்குமே ஒரே விதமா தான் வந்து போகுது. ஆனா நம்ம பெறுகின்ற விதம் அப்படின்றது கல்லான இதயம் சில பேர் வந்து பாவத்தின் வந்து பாவத்தோட முக்கியத்துவமே அவங்களுக்கு தெரியாது. கல்லான இதயமா இருக்கும். பாவத்தில் வந்து பாவத்தில் நிறைய பாவங்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எது செய்தாலும் வந்து சரிதான், அந்த ஆண்டு வார்த்தை புரிஞ்சுக்க முடியாது, என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் எப்படி நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பல விதமான தவறான எண்ணங்கள் வழியாக கடவுளுக்கு வெளியில நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் வார்த்தையை தியானிப்பது கிடையாது. அதனாலதான் வேறுபடுவது கிடையாது. மத்தேயு 13வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வந்து ஏன் சில பேர் வந்து முக்கியமா ஒரு விதமான மக்கள் இருக்காங்க. 13வது அதிகாரத்துல 24வது வசனம் 21 வேறு இல்லாத மக்கள். இவர் வந்து வேறு இல்லாத மனிதனாக இருந்தார். மத்தேயு 13:24 வாசிக்கிறீங்களா? 21 இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். 21 மட்டும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். ஆமேன். ஆமேன். இறை வார்த்தையை பொருட்டு சில பிரச்சனைகள்லாம் வருதுன்னா இங்க என்ன நடக்குது? அதே விஷயங்கள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ராஜா வந்து இவர் இறந்த உடனே வேற ஒருத்தவங்க வந்து தவறான போதனை கொடுத்த உடனே, வேற சிந்தனைகள்லாம் கொடுத்த உடனே இறை வார்த்தை இது உண்மையா இருக்குமா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் வார்த்தை உண்மையானது. ஒரே விஷயம் தான் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி தரவர்கள். பல தவறானவங்க இதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவரின் வார்த்தையை தியானிப்பது கிடையாது. இந்த தியானிக்கின்ற விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு முக்கியத்துவமா வந்து சிந்திப்போம். தியானிக்கிறது கிடையாதுன்றதுனாலதான் நம்ம ஆண்டவன் வார்த்தையை வேறெடுப்பது கிடையாது. திருப்பாடல் 1வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் நல்லா கவனிச்சு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கிறோம். திருப்பாடல் 1வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் அதை நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார்.
தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆமீன். ஆமென். செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவதில் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவர் வார்த்தையை எடுத்து வாசிச்சிடறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். அப்படி இல்லை. அன்னைக்கு நாள் நம்ம இப்போ ஒரு பிரச்சனை, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுதா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. பல வேலைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க, கவலைப்பட்டு இருக்கு. அது மாதிரி ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதை வாசிக்கும் போது சில விஷயங்கள் வழியாக ஆவியானவர் நம்ம உள்ளத்துல பேசுவார். சில குறைகளாக இருக்கலாம், சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயங்களா இருக்கலாம், மன்னிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு எந்த வழி நடத்தலாக இருந்தாலும் சரி. அப்ப நம்ம சிந்திக்கணும், ஆண்டவரை எந்தெந்த ஒரு எடுத்துக்காட்டு நன்றி சொல்ற விஷயமா, ஆண்டவரை எந்தெந்த விதத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியது எதிர்பார்க்கணும். எல்லாத்துக்குமே அந்த நாள் முழுவதும் நன்றி சொல்வதில் நம்ம கருத்தாக இருக்கு. அதை ஆண்டவரே நான் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்களை நீங்க தந்திருக்கீங்க. நானா என் உழைப்புல நான் இதை பண்ணி வந்திருக்கேன், நான் நினைச்சுக்கிறேன் நிறைய விஷயங்கள். எல்லாத்துக்கும் இன்னைக்கு நாள் முழுவதும் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை தியானிப்பது மட்டும் இல்லாம அன்னைக்கு அதை கடைபிடிக்கவும் நம்ம முயற்சி செய்யணும். மன்னிக்கிறதாக இருக்கலாம். அப்ப ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்தும், யார் யார் நான் மன்னிக்கணும், எந்தெந்த விஷயத்தினால அவங்க காயங்கள் என் உள்ளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும். அன்னைக்கு நாள் ஆண்டவரின் வார்த்தையை பத்தி நீங்க கவலைப்படணும். நம்ம கவலைப்படுவது கிடையாது. அது வார்த்தையை கேட்கிறோம், அதுக்கப்புறம் முடிஞ்சா ஓரளவுக்கு ஓகே இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு தான் அதை யோசிக்கிறவங்களுடைய அந்த ஜெப நேரம் விட்டுட்டு நம்ம அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஆனா இதே நமக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தா, ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் இல்ல ஏதாவது கவலை கொண்ட ஒரு விஷயம், வீட்டுல குழந்தைங்க சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஏதாவதுன்னா அதை பத்தினா நம்ம மனசுல போய்கிட்டே இருக்கும். நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நம்ம மனசுல போயிட்டு இருக்கோம். அது எப்படி மாதாமா ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு, மாதாமா எடுத்துக்காட்டாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்துல 19வது வசனம், அவங்க வாழ்க்கையில நடந்த அனைத்து அற்புதங்களையும் அது she pondered upon it. அவங்க அதிகமா அதை சிந்தித்தான். ஆண்டவர் செய்த அற்புதங்களை பத்தி அவ்வளவு சிந்திக்கின்றான். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்துல 19 வாசிக்கிறீங்களா? ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆமீன். அதேதான், நம்ம உள்ளத்தில் வைத்து நம்ம அதை சிந்திக்கணும். அது அந்த மாதிரி உள்ளத்துல வைத்து சிந்திக்காததுனாலதான் நம்ம அந்த மரம் போல், மரத்தோட வேறு எப்படி இருக்கு, வேறு எவ்வளவு தூரம் போகும், தண்ணீர் நம்ம உள்ளத்துல வர மாதிரி அந்த அற்புதமா சொல்ற கனிகள் தரும். ஆவியானவரின் கனிகள் நம்ம எல்லாத்தையும் நம்மளால தர முடியும். நம்ம அதை தியானிக்கிறது கிடையாது. அதனாலதான் நம்ம அந்த கனிகளை கொடுக்க முடியறது கிடையாது. இதே யாராவது நமக்கு எதிராக ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா 5 நாள் ஆனாலும் அதை பத்தியே சிந்திச்சு போகும். கிடைக்கிற நேரம் எல்லா பத்தியும் நம்ம சிந்திச்சு போகும். ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறீங்க, ஒரு புது போன் வாங்க போறீங்க, அதை பத்தி எவ்வளவு நேரம் சிந்திக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுதான் ஒரு வாஷிங் மிஷினா இருக்கு, நிறைய நேரம் அதை சிந்திக்கிறோம். நிறைய விதமான இப்ப புதுசா பல விதமான வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துருக்கு. இது வேணுமா அது வேணுமா, இது எவ்வளவு கரண்ட் இது பண்ணும், எல்லா விதத்திலையும் சிந்திக்கிறோம். ஆனா ஆண்டவர் வார்த்தை ஒரு விதமா சிந்திக்க சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடம் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் தான் நம்ம வேறு தண்ணிகள் கொடுக்க முடியும். ஆண்டவர் பிள்ளைகளாக மாறுவது நம்ம ஆன்மாவுல வளருகின்றோம். அது மாதிரி செய்யும்போது நம்ம செய்வது அனைத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். திருப்பாடல் 19வது 119வது சங்கீர்த்தனம், திருப்பாடல் 119வது சங்கீர்த்தனத்துல 97 99, இந்த 97ல இருந்து 99 வரைக்கும் பாக்குறீங்களா? எப்படி ஞானத்தை தியானிக்கும் போது ஞானத்தையும் அறிவும் புரிதலும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். திருப்பாடல் ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன்.
என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை. ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரிலும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். ஆமேன். ஆமென். அதனால என்ன ஆகும், நம்ம ஞானத்துல வளரும். அதுல தெளிவா போட்டுருக்கு. அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க என்னென்ன நடக்கும், ஞானத்தை பெறுவோம், புரிந்துதலை நமக்கு சொல்லி தரவங்களை விட மேலாக ஒரு ஞானத்தை ஆண்டவர் தெரியும். எனக்கு நான் ஆன்மீகத்துல வளரும் போது பல பேர் எனக்கு சொல்லி தந்துருக்காங்க. இப்பெல்லாம் யோசிக்கும் போது நம்ம விடுதலையில இருந்த மனிதன் ஒண்ணுமே ஆண்டவர் வார்த்தையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆண்டவரோட வார்த்தையை வாசிக்க அவரு கொடுத்த ஞானத்துல, அவரு கொடுத்த வழிநடத்துல இப்போ எனக்கு சொல்லி தந்தவங்க நான் கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் இல்லை. அது மாதிரி ஆண்டவரோட வார்த்தையில இருக்கிற ஆழம் நம்ம அதுல ஆழத்தை புரிஞ்சுட்டு அதை தியானிக்க நம்ம ஆசைப்படணும். ஒரு சாதாரண ஒரு ஆசையா இருந்தாலும் பத்தாது. நம்மளால வளர முடியாது. ஆன்மீக வளர்ச்சி வரணும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண ஒரு தாகத்தோட நம்மளால வளர முடியாது. இன்னும் ஆழமாக, இன்னும் ஆண்டவர் வார்த்தையில இன்னும் அதிகமா இருக்கு. எல்லா நாளும் புதுமையாக உங்களுக்கு ஆண்டவர் கத்து தருவார். ஆண்டவர் வார்த்தையில இதெல்லாம் புதுசா எல்லாம் நான் வாச்சதுதான். இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் மட்டும் கிடையாது. கடைசியா ஒரு கேள்வி, அந்த கேள்வியை நான் கேட்பேன். அதுல நீங்க தியானிங்க. பதில் உடனே நான் எதிர்பார்க்கல. நீங்க ஒரு பதில் நீங்க சொல்லுங்க. அதுதான் நீங்க எல்லாம் கேட்ட விஷயமா தான் இருக்கு. புதுமையா ஒரு விஷயம் இல்ல. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே கேட்டிருக்கிற விஷயம் தான். அதை வேற விதமா நம்ம சிந்திப்போம். அது பிராக்டிக்கலாவும் எப்படி அப்படின்னு நான் சொல்லிக்காங்க. அதுல நம்ம ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது, நம்ம தியானிக்கும் போது விசுவாசம், நம்ம விசுவாசம் திடப்படும். திருப்பாடல் 77 11 12. தாவீது அந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தையை வாசித்து தியானித்து இருந்த மனிதராக இருந்தார். அதனாலதான் திருப்பாடல் தான் நிறைய விஷயங்கள் நீங்க அந்த தியானிப்பதை பத்தி பார்க்கலாம். திருப்பாடல் 77 11 12 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். ஆமேன். ஆமேன். பல நேரத்துல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலகட்டத்துல அது நடந்தது, இதெல்லாம் இப்போ நடக்குமா? என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் பொருந்தாது. அந்த மாதிரி தவறான எண்ணம் கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்திருந்தா இயேசு ஆண்டவர் சோழமனை பாருங்க, சோழமன் எப்படி இருந்தாரு, இப்போ அதை விட மேலான ஆண்டவர் உங்களை ஆடையை கொடுத்து அந்த மாதிரி எடுத்துக்காட்ட ஆண்டவர் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யோனாவின் அடையாளம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்து சொல்லி தேவையே கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களும் விவிலியத்துல போட்டிருக்கின்ற ஒரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். அந்த விசுவாசம் நமக்கு அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாசிச்சு நம்ம தியானிக்கும் போது நம்ம வார்த்தைக்கு பொருந்துகின்ற விதத்தில் ஆவியானவர் நம்ம உள்ளத்துல பேசுவார். நம்ம விசுவாசத்தை தினப்படுத்துவார். லேமெண்டேஷன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 21 22 ஆண்டவரோட விசுவாசத்தை நல்லா ஆழப்பட முடியும். லேமெண்டேஷன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 21 21 இருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் செய்த அனைத்து விஷயங்களும் அவர் மனதுல கொண்டு வருகின்றார். அந்த தியானிக்க அவரோட அன்புல அவர் புதுப்பிக்க புதுமையான ஒரு அன்பை, ஆண்டவரோட புதுமையான ஒரு அன்பை ருசிக்கின்ற விதத்தில் இந்த தியானிப்பது நம்மளை உதவி செய்யும். ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவரோட அன்பு, புதுமையான ஒரு அன்பை நம்மளால ருசிக்க முடியும். அதுதான் லேமெண்டேஷன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 21 இருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எரேமியா நூலுக்கு அப்புறம், இங்கிலீஷ்ல எரேமியா நூலுக்கு அப்புறம் வரும். புலம்பல்கள்
3ஆம் அதிகாரத்துல 21, 22. இதை என் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நான் நம்பிக்கை கொள்கின்றேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆமீன். ஆமென். இது வந்து அப்போன்ற மட்டும் இல்ல, இவரு பவுல் சொல்றாரு பாரு. நம்ம பல நேரத்துல ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். உள்ளத்தை இருக்கிறதெல்லாம் அர்ப்பணிச்சுட்டு, இந்த கோயில்ல போய் செருப்பு அவுத்து வச்சுட்டு இந்த சாப்பலுக்கு போற மாதிரி செருப்பு அவுத்து வச்சுட்டு உள்ள போறோம். அந்த கவலைகள் எல்லாம் திருப்பி எடுக்கணும். அப்படி இல்லை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆவது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. அதுல ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீங்க வந்து நல்ல விஷயங்களை, நல்லதை சிந்தியுங்கள், அதை வந்து அதை தியானிங்க. அதுதான் உங்க மனதுல இருக்கணும். அது இல்லாததுனாலதான் நம்ம வந்து பல விதமான ஒரு கவலைகள், நம்ம வந்து பிபி, அந்த மாதிரி பல விதமான நோய்களும் நம்ம வாழ்க்கையில வருவது இதுதான். இது காரணம் தான். நல்ல சிந்தனைகள் நம்ம உள்ளத்தில் கிடையாது. ஆண்டவர் வார்த்தையை பத்தி நம்ம அந்த அளவுக்கு வந்து தியானிப்பது கிடையாது, கவலைப்படுவது கிடையாது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆவது அதிகாரத்துல 8வது வசனம் பாத்துக்கிட்டீங்களா? இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். ஆமீன். ஆமீன். எத்தனை பேர் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுது? நல்ல விஷயங்களை நம்ம வந்து சிந்திக்கணும். ஆண்டவர் வார்த்தையை பத்தி சிந்திக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேரால முடியுது? இதுதான் நம்ம மனதில் போய்கிட்டு இருக்கா, இல்ல நம்ம கவலைகள் தான் நம்ம மனதில் போய்கிட்டு இருக்கா? திருப்பாடல் 19வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்றாரு, நம்ம சிந்தனைகள், நம்ம பேச்சு எல்லாம் வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிதான் இருக்கா? திருப்பாடல் 19ல 14வது வசனம் பாத்தீங்களா? என் கற்பாரை மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும். ஆமீன். பல நேரத்துல அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதனால அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இல்ல. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டா இருக்கும், சில பேருக்கு ஃபுட்பாலா இருக்கலாம், எது வேணா இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தா அது காலையில இருந்து நைட் வரைக்கும் அதை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா, ஒரு படமா இருக்கலாம், 3 மணி நேரம் உட்காரோம்னா அவங்க ஒரு பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் அதை பத்தி 3 மணி நேரம் பேசுறதுக்கு நம்ம ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா ஆண்டவர் வார்த்தையை வந்து 10 நிமிஷம் பேசாம போர் அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்ம பெற முடியும்? எப்படி ஆண்டவர் நம்மளால வேறெடுக்க முடியும்? சில பிரச்சனைகள் வந்த உடனே நம்ம வந்து மனம் தளர இருப்போம், நம்பிக்கை குறையிறது. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க்கா நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தியானிப்பதற்காக நான் ஒரு நிகழ்வை, நீங்க எதெல்லாம் கேட்ட நிகழ்வா இருக்கும், எல்லாருமே கேட்ட நிகழ்வாக இருக்கும். ஆனா இது வந்து ஒரு தியானித்து உங்க சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ டெய்லி வந்து லாஸ்ட் வந்து ஒரு கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். என்ன அதனால நீங்க தியானிக்க முடியும். அடுத்த நாள் வந்து ஒரு பதிலோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ இன்னும் வந்து இந்த ஆண்டவரோட வார்த்தையோட ஆழங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். சில விஷயங்கள் வந்து தியானிக்கும் போது ஆண்டவரின் வார்த்தையை நம்ம மறக்க மாட்டோம். தியானித்த மனிதர்கள் ஆண்டவரின் வார்த்தையை மறக்க மாட்டோம். இது எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்ற கேள்வியே இருக்காது. நமக்கு தெரியும் அது எங்க இருக்குன்னு. ஏன்னா அது நிறைய வாடி வாசிச்சிருக்கோம். அது வந்து விதவிதமா நம்ம சிந்தனைகள் நம்ம மனதில் போயிருக்கு. மாதாமாவை பத்தி மாறி நம்ம உள்ளத்துல அதை சிந்திச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து ஒரு 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 வழி நடத்தலாம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல நீங்க எல்லாரும் வாசித்திருக்க ஒரு விஷயம் தான், நீங்க கேட்டிருக்கிற விஷயம் தான். ஆனா உங்ககிட்ட ஒரு இது கேள்வி கேட்கும். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இருந்து இதுல 2 கேள்வி, ஒரு கேள்வி மட்டும் இல்ல, 2 கேள்வி. 4வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள்.
இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். ஆமீன். ஆமீன். சோ இதுல ரெண்டு கேள்வி. ஒண்ணு வந்து இயேசு ஆண்டவர் அங்க என்ன எழுதிட்டு இருந்தாரு, இல்ல என்ன எழுதிட்டு இருந்தாலும் எதனால அங்க வந்து தரையில எழுதிட்டு இருந்தாரு, அது சொன்னா கூட சரிங்களா. இரண்டாவது கேள்வி ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இரண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் வந்து இவங்க கல் எரியல, ஏன் இவங்க கல் எரியல, என்ன நினைக்கிறீங்க? ஏன் இங்க கல் எரியல? பரிசேயர்கள் கல் ஆக்சுவலா ஏன் எரியல, என்ன நினைக்கிறீங்க? இப்ப கூட வந்து சொல்லலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாருமே பாவிகளா இருந்ததால கல் எரியல. ஆனா இதுதான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சரிங்களா. நீங்க சிந்திக்கிறதும் வந்து அது வாசிக்கும் போது அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா பல இடத்துல இப்போ ஒரு யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்துல 40வது வசனம் நடந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ பரிசேயர்கள் அவங்கள வந்து பாவிகளாக கருதவில்லை. அதை ஒரு மனசுல வச்சுக்கணும். ஏன்னா மத்தேயுல கூட 8வது அதிகாரத்துல அவங்க வந்து நீங்க பாவிகளோட போய் சாப்பிடுறீங்கன்னா வந்து இயேசுவானவர்கிட்ட பரிசேயர்கள் கேட்பாங்க. நான் பாவிகளுக்காக தான் வந்தேன், நான் நீதிமானுக்காக நான் வரல அப்படின்னு அவங்க சொல்றாரு, சரிங்களா. அதனால பரிசேயர்கள் அவங்க வந்து பாவிகள் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதனால பாவம் இல்லாததுனால இவங்க வந்து கல் எரியாமலாம் இல்லை, பாவம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனாலும் கல் எரியல. எதனால கல் எரியல புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இப்போ யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்துல 40, 41 வாசிக்கிறீங்களா? ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி 9ல 40, 41 நீ 5ல இருக்கு. அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள். எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். ஆமீன். ஆமீன். அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நாங்க பாவிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மனிதர்கள். அதனால இங்க வந்து ஆண்டவர் வந்து பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் போது, எங்களுக்கு என்ன கண்ணெல்லாம் தெரியுங்க, நாங்க வந்து கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கைய அப்படின்னு. நான் ஏசு சொல்றேன், அப்படி கிடையாது, நீங்க பாவத்தை தான் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அவங்க பாவிகள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாக இருக்கு. அதனால வந்து 8வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க, கல் எரியல. பாவிகளாக இல்லாதனால கிடையாது, அது வேற பதில் இருக்கு. தியானிச்சு பாருங்க, என்ன கீழே எழுதிட்டு இருந்தாரு, எதனால கீழே எழுதினாரு அப்படின்னு கூட நீங்க சொன்னீங்க. அந்த 2 விஷயங்கள் தியானித்து வாங்க நம்ம. ஏன்னா சில இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் பொழுது எந்த விதத்துல எல்லாம் தியானிக்கணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக கிடையாது. ஆண்டவர் வார்த்தையில ஆழங்கள் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்னது, நான் வந்து நினைக்கிற விஷயத்தை விட இன்னும் அற்புதமா நீங்க வந்து சொல்லலாம். ஆவியானவர் உங்களுக்கு அந்த தூண்டுதலை தரலாம், நான் இல்லை சொல்லலாம். ஆனா நம்ம சிந்திக்கணும். ஆவியானவர், நீங்க பிப்லியத்தை வாசிக்கும் ஆண்டவர் உறுதியாக நம்ம எல்லார்கிட்டையும் அவர் பேசுவோம். ஆனா பல நேரத்துல நம்ம மனதுல வச்சுக்கிறது கிடையாது, அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது, அதுக்கு ஒரு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் நம்ம வளர்றது கிடையாது. நம்ம உள்ளத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு வந்து உரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஞானத்திலும் அறிவிலும் புரிந்தது நான் வளராம கூடாது.
அந்த ஆண்டவருடைய உள்ளாக கனிகள், நீங்க எதிர்பார்க்கின்ற கனிகளை கொடுக்க முடியல, அன்பல் வளர முடியாது. எங்களை மன்னி ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, எங்களை தூய்மையாகும், எங்களை விடுதலைக்காகும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படணும் ஆண்டவரே. Behind and cast every unclean spirit in the Father of the mighty name of Jesus we pray. இயேசுவே நன்றி. Hallelujah, praise the Lord. வார்த்தைக்கு நம்ம ஒரு தாகத்தை ஒவ்வொருத்தருக்கும் தாகம் பண்ணுறேன். இயேசுவே நன்றி. Hallelujah, praise the Lord, praise my King, praise your Savior, praise your Healer, praise your Redeemer. Amen. God bless you. Have a nice day.